ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஷீட்ஸ் சாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கேரட் திக் சூப். கேரட் திக் சூப் செய்யறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போது ஒயிட் சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு கப் பாலில் கார்ன்ஃப்ளோர் 3 ஸ்பூன் போட்டு கலந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பூண்டோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இது 5 நிமிஷம்தான் இது ரெடி ஆகிறதுக்கு. உப்பு சேர்த்து இதை எடுத்து வச்சுக்கலாம். கேரட் குக் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது கேரட் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டுக்கணும். 4 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சாஸ் இதில் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கணும். இது காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இதில் நம்ம வால்நட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். விட்டமின் ஏ, பீட்டா கேரோட்டின், ஃபைபர் நிறைஞ்ச இந்த கேரட் சூப்பை தினமுமே நாம் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.